Hello aspirants, this is Win with CA YouTube channel. So என்னோட class mainly for SSC, RRB, banking students-க்கான daily current affairs class update பண்ணிட்டு வரேன். So வாங்க class-குள்ள போலாம். October 12th உடைய current affairs revision பார்த்துருவோம். First news, பெட்டிஸ்ட்ரால இருந்து கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மெத்தடை பஞ்சாபில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தி பஞ்சாப் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சியும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸும் சேர்ந்து ஸோ இது மூலியமாக நம்மளுக்கு ஃபார்மர்ஸ்க்கு ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும், அதே மாதிரி அந்த வேஸ்ட் எல்லாம் எரிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இது இந்தியாவுடைய நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷனை எடுத்துரைக்குது. நெக்ஸ்ட், இந்தியாவிலேயே ஒரு ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் எலக்ட்ரிக் ட்ரக் பேட்டரி ஸ்வாப்பிங் அண்ட் சார்ஜிங் ஸ்டேஷன் சோனிபட் ஹரியானால டெல்லி இன்டர்நேஷ்னல் கார்கோ டெர்மினல் பிரைவேட் லிமிடெட்னால ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதை இன்னாகிரேட் பண்ணவர் நிதின் கட்கரி, நம்மளுடைய ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் மினிஸ்டர். ஸோ இது எலக்ட்ரிக் மொபிலிட்டியை ப்ரமோட் பண்ணணும், டீசல் டிபெண்டன்சியை குறைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட், இப்போ ரீசண்டாக மிஸ்ஸஸ் யூனிவர்ஸ் கிரவுன் மணிலா பிலிப்பைன்ஸில் நடந்தது. ஸோ இதில் நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த செரிஷிங் ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அவர் ஷெரிஷிங். நெக்ஸ்ட், அதாவது டிசபிலிட்டிஸ் பீப்புள்ஸ்க்காக அவங்களுடைய எம்பவர்மெண்ட், அக்சசிபிலிட்டி, சோஷியல் இன்டகிரேட்டேஷன் இது எல்லாமே டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கில் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் அண்ட் இன்க்ளூசிவ் ஃபெஸ்டிவல் தான் பர்பிள் ஃபெஸ்டிவல். ஸோ இது இந்த தடவை 3rd இன்டர்நேஷ்னல் பர்பிள் ஃபெஸ்டிவல் கோவாவில் பேனர்ஜின்ற பிளேஸில் நடைபெற்றிருக்கு. இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் ட்ரக் பற்றி. ஸோ அந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் ஒரு மெடிசனில் இருக்க ட்ரக்ஸை அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதில் ஏதாவது தவறுகள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க யூபி கவர்மெண்ட். ஸோ இதில் ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிஷனர் டாக்டர் ரோஷன் ஜேக்கப் தலைமையில் தான் இந்த விஷயம் நடக்குது யூபியில். ஸோ நார்மலாகவே 5 வயசுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு நமக்கு மருந்து சளி மருந்து தேவைப்படாது. சப்போஸ் அதையும் மீறி தேவைப்பட்டா அப்போ அவங்களுக்கு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த ஒரு மெடிக்கல் ஷாப்லையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. தி வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் 2026 வெளியிட்டிருக்காங்க. ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி தான் தொடர்ந்து 10வது முறையாக ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் இப்போ ரீசண்டாக 10XU அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் வியர் பிராண்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது இவர் கார்த்திக் குருமூர்த்தி, கரண் அரோரா இவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் இந்த பிராண்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிரிக்கெட் பிளேயர்ஸ். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நாங்கள் ஒன்லி கிரிக்கெட் பிளேயர்ஸை மட்டும் எய்மாக வச்சு இந்த ஷூஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இனி ஹியர் ஆஃப்டர் வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் ஷூஸ் ஃபார் all peoples and also other sportsmen அப்படின்னு சொல்லி அவர் இன்டர்வியூவில் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதில் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த பிராண்டோட நேம் 10XU. யார் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க ஓனர்ஷிப் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர். ஸோ இவங்களோட பார்ட்னர்ஸ் கார்த்திக் குருமூர்த்தி அண்ட் கரண் அரோரா. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மென்டல் ஹெல்த் அம்பாசடராக தீபிகா படுகோனே அவர்கள் அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. நம்மளுடைய யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த மென்டல் ஹெல்த் அம்பாசடர்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு அவங்களோட ரோல் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஏதோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறத கவனத்தோடு நம்ம கேட்டு இவங்க அப்படின்னு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் அவங்களுக்கு பொருத்தமான ஒரு அட்வைஸை செய்யறதும் அவங்களோட அந்த மென்டாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இவங்களுடைய ரோல்.
இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஃபுல்லி சோலார் பவர்டு ஜூ வந்து பன்னரகட்டா பயாலஜிக்கல் பார்க் கர்நாடகாவில் உருவாக்கியிருக்காங்க. நார்மலாக இந்த பார்க் வந்து பார்த்தோம்னா 731.8 ஹெக்டேர்ஸ் இருக்குது. ஸோ இதில் இந்த பார்க்கில் அனிமல் ரெஸ்கியூ சென்டர், பட்டர்ஃப்ளை பார்க், சஃபாரி ஜோன் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ரெனியூவபிள் எனர்ஜியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த பார்க் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு டெய்லியுமே பார்த்தோம்னா 1 மெகாவாட் கெப்பாசிட்டி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த பார்க்கில் சோலார் எக்யூப்மெண்ட்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஃபுல்லி சோலார் பவர்டு ஜுவாலஜிக்கல் பார்க். என்ன பார்க் நேம்? பன்னரகட்டா பயாலஜிக்கல் பார்க், கர்நாடகா, பெங்களூர்ல இருக்கு. டைம் மேகசின் இப்போ ரீசண்டா டைம் 100 நெக்ஸ்ட் லிஸ்ட் வந்துட்டு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ நார்மலாக இது எதில் வெளியிடுவாங்க அப்படின்னா, நார்மலாக இது வந்து பிஸ்னஸ், என்டர்டெயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், பாலிட்டிக்ஸ், ஹெல்த், சயின்ஸ் அண்ட் ஆக்டிவிசம் இந்த எல்லா ஃபீல்டுலேயுமே நல்ல ஒரு ஷேப்பில் இருக்க அந்த எமர்ஜிங் லீடர்ஸ் அவங்கள தான் செலக்ட் பண்ணி இந்த டைம் 100 நெக்ஸ்ட் வெளியிடுவாங்க. ஸோ இந்த பட்டியலில் நம்ம இந்தியாவை சேர்ந்த இந்தியன் கிரிக்கெட்டர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த டைம் 100 நெக்ஸ்ட் லிஸ்டில் இடம்பெற்றிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி விஸ்டனோட தி பெஸ்ட் 40 யங் பிளேயர்ஸ் இன் த வேர்ல்டில் இவர் டாப் பொசிஷனில் இருக்காரு. ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது இவரோட யசஸ்வி ஜெய்ஸ்வால் டைம் 100 நெக்ஸ்ட் லிஸ்ட்லையும் இருக்காரு. தி பெஸ்ட் 40 யங் பிளேயர்ஸ் இன் தி வேர்ல்டுலையும் டாப் பொசிஷன்ல இருக்காரு. இவர் ஒரு கிரிக்கெட்டர். நோபல் பீஸ் பிரைஸ் 2025. ஸோ இந்த இயருக்கு வெனிசுலாவை சேர்ந்த வெனிசுலாவின் இரும்பு பெண்மணி அப்படின்னு அழைக்கப்படுற மரியா கொரினா மச்சேடாவுக்கு தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ யார் இந்த மரியா கொரினா மச்சேடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நார்மலாக வெனிசுலாவில் அங்கே வந்து இராணுவ ஆட்சி வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அப்போது அங்கே ஜனநாயகம், டெமோக்ராசி அரசு வந்து உருவாகணும், மக்கள் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க எதிர்கட்சிகள் எல்லாத்தையுமே திரட்டி ஒரு அமைதியான வழியில தான் ஜனநாயகம் அங்கே வந்து வளரணும், அங்கே உருவாகணும் அப்படின்றதுக்கு ஒரு விதை போட்டு அதை வந்து இனிஷியேட் பண்ணி ஆரம்பிச்சு விட்டாங்க. ஸோ இந்த முயற்சி வந்து அவங்களுக்கு அங்கே வந்து ரொம்ப அவங்களோட உயிருக்கே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஆபத்தான நிலைமையெல்லாம் அங்கே இருக்குது. அதனால தான் அவங்க தலைமறைவாக இருக்காங்க. இருந்தாலுமே அவங்க வெனிசுலாவில் தான் இருக்காங்களே தவிர அந்த வெனிசுலா விட்டு வெளியே போகலை. ஸோ இவங்களோட இந்த போராட்ட குணம் அங்கே மக்களிடையே இவங்களை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொடுத்தது. நார்மலாகவே அதனால இவங்க வந்து வெனிசுலாவோட இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இவங்க இந்த ஜனநாயகம் அங்கே உருவாகிறதுக்காக போராடின அந்த பீஸ், அந்த அமைதி வழியில் அந்த போராடின அந்த ஒரு கேரக்டருக்காக நோபல் பீஸ் பிரைஸ் 2025 இந்த மரியா கொரினா மச்சேடாவுக்கு அறிவிச்சிருக்காங்க. WHO இப்போ ரீசண்டாக ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க, அதாவது சிகரெட் யூசர்ஸ் பற்றி. ஸோ இந்த சிகரெட் யூசர்ஸில் இப்போ அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது டீனேஜ் பசங்க தான். அதாவது பெரியவங்க 1 மடங்கு அப்படின்னா டீனேஜர்ஸ் 9 மடங்கு வந்து அவங்கள விட இவங்க அதிகமாக இருக்காங்க. மோஸ்ட்லி 13ல இருந்து 15 வயசுக்கு உட்பட்ட அந்த பசங்க தான் அதிகமாக வந்து இந்த சிகரெட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி WHO தெரிவிச்சிருக்கு. அதே மாதிரி அவங்க அந்த டீனேஜ் பசங்க வேப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதாகவும் இந்த அறிக்கையில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது நம்ம வந்து புகையிலை பழக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வந்து முயற்சிகள் வந்து செஞ்சுக்கிட்டு வரோம். ஆனாலுமே அந்த இளைஞர்கள் வந்து சிகரெட்களை அதை யூஸ் பண்ணுறதுனால ஸோ அவங்கக்கிட்ட அந்த நிக்கோடின் போதை பழக்கம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நார்மலாக வந்து அதிகமாக வந்து புகைப்பழக்கம் இருக்க இடத்துல ஐரோப்பா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது.
உலக அளவில் கிட்டத்தட்ட 5 பெரியவங்களில் ஒருத்தர் வந்து இன்னுமே வந்து பார்த்தோம்னா இந்த புகையிலை டொபாக்கோஸ் வந்து யூஸ் பண்ணுறதா WHO வெளியிட்டிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ அஸ்பிரன்ஸ் என்னோட கிளாஸ் வாட்ச் பண்ணதுக்கு. என்னோட கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.